உலகளாவிய தரநிலைகளை நிர்ணயிக்கும் ஒரு மையப்புள்ளியாக இந்திய விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு புதிய வசதிகளை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, மத்திய இணையமைச்சர்கள் முரளிதர் மோகல், எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2028ஆம் ஆண்டு இறுதிக்குள் இப்பணிகள் நிறைவு பெறும் என்றும் உறுதியளித்தார். புதிய வசதிகள் மூலம் கோவை மாநகரில் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார். Civil aviation today. That is why in 2014, where we had 74 airports in the country, today we boast of more than 164 airports. And whatever we are doing, people are trying to copy today. There used to be, back in the time, we used to look at the West. We used to look at the developed countries, see what they are doing, and then we used to plan what India has to do. But with Modi ji coming into the picture, the whole scenario has changed. We are no longer looking at the West. We are looking inward. We are looking into our own country. We are looking into the challenges and the opportunities of our country, and we are designing what India needs best, and we are doing it that way. And we have followed that for the last 10 years. And if you look at the result today, the whole scenario has changed. The West, everyone across the world are proudly looking at India and saying that, see, India has done this. This is what we have to do today. That is the whole shift of global dynamics that Modi ji has brought for the country here. விழாவில் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். கோவை விமான நிலைய விரிவாக்கம் கோவையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் தெரிவித்தார். தொழில்துறையினருக்கு இது பெரிதும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே கிட்டத்தட்ட இப்பதான் 600 ஏக்கர் ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்டை கொடுத்திருக்காங்க. அந்த லேண்டை கொடுத்த உடனே அதுக்கான பணிகளை நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய வளர்ச்சிக்கு, கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா பேசணும்னா, கோயம்புத்தூர்ல 98 பாம் பிளாஸ்ட் நடக்காம இருந்திருந்தா கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எங்கேயோ போயிருந்திருக்கும். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எங்கேயோ போக வேண்டிய வளர்ச்சி. கோயம்புத்தூருக்கு பின்னாடி அப்பயே சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர். ஆனா அந்த 98 அந்த தாக்கத்திற்கு பிறகு இன்றைக்கு மீண்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வு நடக்காம இருந்ததா கோயம்புத்தூர் இன்றைக்கு சென்னை விட ஒரு பெரிய நகரமாக கோயம்புத்தூர் இருந்திருக்க முடியும். இப்ப கோயம்புத்தூர் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த வளர்ச்சியில இந்த விமான நிலையம், நம்முடைய பிரதமர் அவர்களுடைய வளர்ச்சி அடைந்த பாரதம் இலக்குல இந்த விமான நிலையம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்.